வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று நடந்த 4th T20 இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு டாஸ் பண்ணி எப்பயும் போல் இந்தியா வந்து ஃபீல்டிங் எடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணதில் ஃபஸ்ட்டு வந்து ஓப்பனிங்கில் கான்வே நல்லா அதிரடி பேட்ஸ்மேன் மாதிரி விளாட்றாங்க. அவர் இத்தனை நாள் எங்கே இருந்தார் ஃபார்ம்னு தெரியல. செஃபர்ட் 62 ரன் அடித்தார், நச்சின் 2, பிலிப்ஸ் 24, சேப்மன் 9, லாசன் டேரி மிச்சல் வந்து ஒரு குயிக் ஃபயர் நாக் ஆடவும் 216 செகண்ட் ஆடவும் ஒரு காம்படிட்டான ஸ்கோர் வந்து 5 அடிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம டீமில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, ஃபஸ்ட்டு சொற்பரங்க அவுட் ஆகிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம சிவம் துபே மட்டும் லாஸ்ட்டு 15 பாலுக்கு வெளுத்தி விட்டாருங்க. அதுவும் கொலவெறி ஆட்டம் மாதிரி ஆடிட்டார். மரண பயத்தை காட்டி வச்சுருக்காருங்க. இந்த மாதிரி தாங்க இந்த மாதிரி இருந்தாவே இப்போ சிஎஸ்கேக்கு ஒரு மிடில் ஆர்டர் நல்லா பிரசாந்த் வீர் இல்லைன்ட்டு பரவாயில்ல. அதே மாதிரி நம்ம இப்போ சூரியகுமார் வந்து ஃபார்ம் 2 மேட்ச் அடிச்சு இந்த மேட்ச் அடிக்கலை. ஃபஸ்ட்டு ஓப்பனிங் 3 அடித்தா தான் நம்ம 200 சேஸ் பண்ண முடியும். நம்ம நியூசிலாந்து தரப்பில் ஓப்பனிங் கான்வே வந்து நிதானமாக ஆடுவார். எப்பயும் ஃபஸ்ட்டு 10 பால் நிதானமாக ஆடினார். அடுத்து நம்ம செஃபர்ட் இந்த மேட்ச் இறங்கினார். அவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு அதிரடியான நாக் ஆடவும் அதை பார்த்துட்டு இவரும் ஒரு குயிக் ஃபயர் நாக் ஆட்டாங்க. 2 பேரும் குழந்தை கட்டிட்டாங்க, டெவான் கன்வேவும் இவரும். அடுத்து எங்கன்னா வந்து ரச்சின் ரவீந்திரா வந்து சொற்பனில் அவுட் ஆகிட்டார். அடுத்து வந்து நம்ம லாஸ்ட்டில் வந்து டேரி மிச்சல் இருக்கார்ல, அவர் வந்து என்ன நினச்சான்னு தெரியல. இந்த மேட்ச் நம்ம அடித்தாண்டா, நம்ம T20 வேர்ல்டு கப்பில் இருக்கும், நம்ம அடித்தானா தான் நம்ம ஸ்பாட்டு கன்ஃபார்ம் ஆகுன்றனால அவர் வந்து லாஸ்ட் ஒரு 38 ரன் அடிக்கவும் மேட்ச் வந்து கொஞ்சம் 205 ரன் போயிடுச்சு. அடுத்து நம்ம சாண்ட்னர் வந்து ஓரளவுக்கு நல்லா விளாடவும் நிதானமான ஸ்கோர் 205 வந்துச்சு. இதை நம்ம இந்தியா வந்து டார்கெட் ஈஸியாக என்ன பார்த்தீங்கன்னா 5 ஓவர் அடிக்கிறாங்க, 10 ஓவர் அடிக்கிறாங்க, இந்த மாதிரி ஈஸியாக அடிச்சுடுவாங்கன்னு தான் நினச்சி ஒரு பேட்ஸ்மேனை குறைச்சிட்டாங்க. அந்த தான் இப்போ சிக்கலாகி போச்சு. அந்த தவறு நம்ம இந்தியா பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி பாருங்கள், ஒவ்வொரு வீடியோ நல்லா வரும், ஸ்கிப் பண்ணால் முழு வீடியோ பாருங்கள். அந்த தவறு நம்ம பண்ணிடக்கூடாது. சன்கசன் பண்ண ஒரு பாஸ் பாலர் கூட்டு வந்து வேஸ்ட் ஆகி போச்சு. இப்போ ஃபாஸ்ட் பாலர் வந்து அவரையும் அடிச்சிட்டாங்க, ஹர்ஷிப் அடிச்சிட்டாங்க. ஸ்கோர் எப்படி 215 ரன் அடிச்சிட்டாங்க. அப்படின்னா பாஸ் பாலத்துக்கு நீங்கள் 150 ரன் கூட சுருட்டிருக்கணும். 215 ரன் கொடுத்தா ஒரு பேட்ஸ்மேன் இப்போ நம்ம ஒரு பேட்ஸ்மேன் ஷார்ட்டேஜ் ஆகுது. இப்போ அதுக்கு என்ன பண்ணுறது, முடியாது. ஒரு பேட்ஸ்மேன் ஷார்ட்டேஜ் ஆகிருக்கக்கூடாது. இப்போ இவங்க ஜெயிச்சும் இப்போ 3-1 ஏற்கனவே இந்தியா வந்து லீடிங்கில் சீரியஸ் வின் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஆறுதல் வெற்றி மாதிரி தான். இப்போ நம்ம இந்தியா என்ன பண்ணலாம்னா, T20 வேர்ல்டு கப் தயாராகிறதுக்காக ஒவ்வொரு பொசிஷனையும் ஒவ்வொரு பவுலிங் பொசிஷனையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துங்க. இது பண்ண மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். யாரும் நல்லா விளாட்றாங்க, சஞ்சு சாம்சன் நல்லா விளாடுவாரா, இல்லை அந்த இடத்துல இசான் கிஷன் இறக்குமா, இல்லை அடுத்த மாதிரி திலக் வர்மா இறக்குமா, இல்லை ஸ்ரேயஸ் ஐயரை T20 வேர்ல்டு கப் கொண்டு போகணுமா பார்க்கணும். நியூசிலாந்து பொறுத்த வரைக்கும் அவங்களும் இப்போ வேர்ல்டு கப்பு ப்ராக்டிஸில் தான் இருக்காங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறதுன்னு அவங்களும் யோசிச்சு தான் இருப்பாங்க. நம்ம யாரை வேர்ல்டு கப் கூப்பிட்டு போகிறது, நம்ம என்ன பண்ணுறது. சாட்னர் தான் கேப்டன். அடுத்து பவுலர் நம்ம 4 பவுலர் இருக்காங்க. இந்த பவுலர் எந்த பவுலர் யூஸ் ஆவாங்க, டெத் பவுலருக்கு என்ன பார்க்கணும். அவங்க நச்சின் ரவீந்திரா எப்படி நல்ல ஃபார்மில் வருவாரா, இல்லை என்ன அப்படி பார்ப்பேன். நச்சின் ரவீந்திரா பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் சீரீஸில் ஒரு மேட்ச் அடிச்சிருக்காரு, மிச்சம் 3 மேட்ச் அடிக்கலை. அதுக்கப்புறம் நம்ம திலக் வர்மா பொறுத்த வரைக்கும் அவர் விளாடல. அப்புறம் இந்தியா டீமில் வந்து ஸ்ரேயஸுக்கு வாய்ப்பு கிடைக்கல. வந்து கிளிப்ஸ் வந்து நல்லா விளாண்டுருக்காங்க. ஃபீல்டிங் வந்து இந்தியா வந்து இந்த சீரீஸில் நல்லா பண்ணியிருக்காங்க. நியூசிலாந்து போய் நல்லா பண்ணுவாங்க. இந்த தடவை வந்து இந்தியா நல்லா பண்ணியிருக்காங்க ஃபீல்டிங்கில். அது கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட். இந்த ஒரு மேட்ச் ஜெயிச்சா 4-1, அடுத்த மேட்ச் ஜெயிச்சா 4-1 முன்னிலையில் போயிடலாம். இது நல்ல விஷயமா இருக்கணும். வேர்ல்டு கப் அவங்களாட்டி ஒரு சீரீஸ் வின் பண்ணிட்டு போகிறோம். இந்தியா வந்து ரொம்ப வருஷமாக கொத்தையில் கடைசியாக 2-1 வெஸ்ட் இண்டீஸில் தோற்றா எனக்கு ஞாபகம் இருக்குது. 2023 மொத்தம் 23 சீரீஸாக தோக்காமல் இருக்காங்க. அதுவும் நம்ம நல்லது தான். இதே மாதிரி பிடிச்சா இந்திய டீம் நம்பர் 1ஆகவே இருக்கும். இது இப்போ பொறுத்த வரைக்கும் அடுத்த மேட்ச் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். யாராவது எங்கே இறக்கலான்ட்டு வேர்ல்டு கப் இறக்குறது அப்படின்னு அடுத்த மேட்ச் இறக்குவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வீடியோ முழுசாக பாருங்கள் ப்ளீஸ். ஸ்கிப் பண்ண பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.